வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவலை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். காமன் டெட் மற்றும் யூஜிடிஆர்பியோடைய அறிவிப்புகள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. புதிய அரசு அமைந்தவுடன் புதிய முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் இதற்கான அப்டேட்டை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட்டில் பலதரப்பட்ட குழப்பங்கள். ஒவ்வொரு நாளுமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களா, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் என்ன நடக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை ரத்து செய்வாங்களா, இப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள். ஸோ ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது, ஸோ கடைசி வாய்ப்பில் இப்போ இருக்கீங்க. ஆசிரியர் பணியிடங்கள் அங்கங்கே எவ்வளோ இருக்குது, கடைசி வாய்ப்பில் இப்போ இருக்கீங்க. மாவட்ட வாரியாக எவ்வளோ ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் தேவை. மாவட்ட வாரியாக டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திற்குமே பார்த்திங்கன்னா 28,000க்கு மேற்பட்ட டெம்பரவரி டீச்சர்ஸ், ஓகேங்களா. ஸோ அடண்டம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் செக் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. 1768 வேகன்சிஸ், 1000 வேகன்சிஸ் மோர் தென் சேம் ரெக்யர்மெண்ட் வர எக்ஸாமினேஷன் ஷெட்யூல், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக கிராண்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 18,000 நிரப்பணும் அப்படின்னா 18,331 வேகன்சிஸ் மாவட்ட வாரியாக கொடுக்கணும். ஸோ நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் தேவை அப்படின்றது எது அப்படின்னா, ஸோ பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஊதியம், அரசு விதிகளின்படி இன சுழற்சி, நேர்காணல். ஸோ தகுதி அப்படின்னு பார்க்குறப்ப பிசி, இது எம்பிசி, டிஎன்சி, பிஏ, பிஎட், டெட்டு பேப்பர் 2 தேர்ச்சி. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய நாள் 15/5. விண்ணப்பித்தவர்களுக்கு 16ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும். ஜிஆர்பி மேல்நிலைப்பள்ளி, மயிலாடுதுறை, ஆண்டிப்பட்டி மட்டம், தேனியில் இது நடக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள். அதே மாதிரி டால்மியா மேல்நிலைப்பள்ளி, டால்மியாபுரம் முதுகலை ஆசிரியர்களுக்கு தேவை அப்படின்றாங்க. திருச்சிராப்பள்ளி, டால்மியாபுரத்தில் பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர்கள் அங்கே தேவைப்படுது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம், இல்லை நேரில் கூட போயிட்டு விண்ணப்பிச்சுட்டு வரலாம், இல்லை போஸ்டல் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 16/5/2022, ஓகேங்களா. விண்ணப்பித்தவர்களுக்கு நேர்காணல் 16ஆம் தேதி, 15ஆம் தேதி விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள், ஓகேங்களா. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் நாளுக்கு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காமன் டெட்டு சார் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானரில் காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ புதிய முதல்வர் விஜய் அவர்கள் யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஓடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி டெட் தேர்வில் சிறந்த முடிவுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்காக பொறுப்பேற்றிருக்க விஜய் அவர்கள் விரைவில் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்களையும் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ மக்களே ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தினசரி இம்பார்ட்டாக இருக்குது. அசிஸ்டன்ட் தேர்வு, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் மாற்றம் செய்ய இருக்காங்க புதிய அரசு. ஸோ டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் புதிய அரசு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றவுடன் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எல்லாமே நடைபெறத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது எல்லாமே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக மாறும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க. விரைவில் பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.